ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 14, 2026 அப்போ எடுத்த வீடியோ தாங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணவே மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் சம் கேலரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கும்போது பார்த்தா அப்போ தான் இது இருந்தது. அடடா இதை நம்ம அப்லோட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக எடுத்த வீடியோ அப்படின்னா, என்னோடய பொண்ணு லக்ஷ்மி பிரியா அண்ட் என்னோடய பையன் எஸ் கௌதம், இவங்க 2 பேரும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்மளோட சிஎம் ஜோசப் விஜய் சார் அவங்களோட பர்த்டே, அதாவது அவங்களுடைய 52வது பிறந்த நாளை முன்னிட்டு மொத்தம் 1000 மாணவர்கள் 52 நிமிடங்கள், ஓகேங்களா, மொத்தம் 52 நிமிஷம் சிலம்பம் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வேர்ல்ட் ரெக்கார்டாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஈவெண்ட்டுக்காக தான் என்னோடய பொண்ணு லக்ஷ்மி பிரியாவும் என்னோடய பையன் எஸ் கௌதமும் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரெடில்ஸ் பக்கத்தில் வடகரை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இது நடந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்டு, இதில் என்னோடய பொண்ணு இப்போது நீங்கள் பார்க்குறீங்க. அவள் ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு உங்களுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா என்னோடய பையன், அவனை போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். இவங்க 2 பேரும் தான் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? மொத்தம் 52 நிமிஷம் தொடர்ச்சியாக சிலம்பம் சுற்றியிருப்பாங்க. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 1000 மாணவர்கள் இந்த மாதிரி இந்த கிரவுண்டில் ஒரே டைமில் நின்று நம்ம சிஎம் விஜய் சாரோட ஃபேஸ் வர்ற மாதிரி அந்த இதில் நின்றுருப்பாங்க. ஓகேங்களா? எல்லோரும் நின்று மேலேருந்து ட்ரோன்லேருந்து பார்க்கும்போது சிஎம் சாரோட ஃபேஸ் தெரியும் அதில். ஓகே, அந்த மாதிரி நின்று பண்ணியிருக்காங்க. கீழே ஹாப்பி பர்த்டே விஜய் சார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸை நான் உங்களுக்கு லைவ் போட்டிருப்பேன். வீடியோவில் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சேனலில் லைவ் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் அவங்க 2 பேருக்குமே வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்டும் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடலும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இது இவங்க 2 பேருக்காக மட்டும் இல்லை, இதில் கலந்துக்கிட்ட 1000 மாணவர்களுக்கும் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்டும் அதுக்கப்புறம் மெடலும் கொடுத்துருந்தாங்க. இதை இந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக நிறைய நியூஸ் சேனல்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்படி தான் பாலிமர், அதுக்கப்புறம் நியூஸ் 18 இந்த மாதிரி சேனல்லேருந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. அதில் என் பொண்ணு கூட பேட்டி கொடுத்துருந்தா. ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு டைம் நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்தது என்னோடய பொண்ணு தான். ஸோ அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட வீடியோ கூட நம்மளோட சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான், அதாவது எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதும், அதே மாதிரி நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததும் என்னோடய குழந்தைங்க தான். அதில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். ஸோ இதுதாங்க, இது என் பொண்ணோட வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட். இது பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நாம் படித்து எவ்வளவோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், இருந்தாலும் நம்ம குழந்தைங்க சர்டிஃபிகேட் வாங்குறாங்கன்னா அதை பார்க்குற சந்தோஷமே தனி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.